காரியங்களை பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்காம அதிகமா கர்த்தரை என்ன செய்ய? ஆராதனை செய்யுங்க. ஆராதனை செய்யுங்க. மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கா, கதவை பூட்டி பைபிள பாட்டு புக் எடுத்து உட்கார்ந்து பல பாட்டு பாடு. எவன் ஒருத்தன் வாயால பாடி ஆடி தேடி ஆண்டவரை நல்லா துதிச்சு பழக்கம் இல்லாம மூடிக்கிட்டே போறானோ அவன் டேஞ்சரஸ் ஃபெல்லோ. உள்மாற்றம் ஒன்றும் இருக்காது அவனுக்கு. ஹலோ, அவளை அந்த சகோதரிக்கு உள்மாற்றம் இருக்காது. வாயை திறந்து நாம் கர்த்தரை பாடும்போது உள்ளம் புதிதாகும். எல்லாம் சொல்லுங்க, உள்ளம் புதிதாகும். நான் சோறுக்கு ஆணு திறப்பேன், பணத்துக்கு ஆணு திறப்பேன், ஆசையெல்லாம் அளவில்லாம இருக்கும். ஆனா கர்த்தருக்கு மட்டும் வாயை திறக்க மாட்டேன்னா உள் மாற்றம் ஒரு நாளும் வருவது இல்லை. பைபிள்ல சொல்லி பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்து அது சொல்ல. எபிரேயர் 2:12-28 அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் ஆராதனை ஒரு உணர்ச்சி பூரணமா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, உன் ஆராதனை. ஏங்க, ஒரு காலத்துல விக்கிரகங்களை நான் வணங்கிட்டு தான் இங்க வந்தோம். அந்த விக்கிரக கோயிலுக்கு காடானாலும் மலையானாலும் கல்லானாலும் முள்ளானாலும் ரொம்ப பக்தியோடு நம்ம போயிருக்கோமா இல்லையா? ஒரு நன்மைக்கு நம்ம நினைச்சோம். போன இடத்துல விழுந்தோம், கால் அடிபட்டுச்சு, கையடிபட்டுச்சு. அது சாமிக்காக தர்மம்னு நம்ம என்ன செஞ்சோம்? சேவை நம்ம நினைச்சோம். அது மட்டும் இல்ல, போன இடத்துல பார்த்தா அங்க கிடக்கிற தண்ணீர் நான் அந்த அம்மா கட்டி இருக்கிற பச்சை கலர் சேலை மாதிரி இருக்கும், அது அள்ளி புனிதம்னு என்ன செஞ்சோம்? குடிச்சோம். புனிதம்னு குடிச்சோம். முழங்கால நடந்தோம். தேங்காயை கையில வச்சுக்கிட்டு அந்த ஏரியா முழுவதும் என்ன தரைன்னு பார்க்காம உருண்டோம். ஒரு மாதிரி பாக்குறியா? அது மட்டும் இல்ல, தீய வளர்த்து தீக்குள்ள இறங்கணும். ரத்தத்தை சிந்தி இது பக்தின்னு சொன்னோம். காசுன்னு பார்க்காம, பணத்தை பணம்னு பார்க்காம, பணமே இல்லாட்டாலும் வட்டிக்கு வாங்கிட்டு போய் 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்கிட்டு போய் பல புண்ணிய ஸ்தலங்களை சுத்தணும். இன்றைய வாழ் பக்திக்கு அன்னைக்கு என்ன வித்தியாசம்? பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் முகத்தை பார்த்து கேட்கணும்னு ஒரு அன்பு வேண்டுகோள். முகத்தை பார்த்து கேளுங்க. இன்றைய பக்தியும் அன்றைய பக்தியும் அதுல இருந்து இது இறங்கி இருக்கா? இதுல இருந்து அது ஏறி இருக்கா? ஒரு பெரிய கேள்வி. கிறிஸ்தவனுக்கு இருக்கிற நிர்விசாரத்தினாலதான் ஆண்டவர் ஒரு அரசியல் சூழ்நிலையை இந்திய தேசத்துல ரொம்ப மாற்றிக்கொண்டு வருகிறார். சத்துரு படம் எடுத்து கிறிஸ்துவ வாழ்வை ஊழியங்களை தீண்டும்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், கிறிஸ்தவர்களுக்கு இந்த ரியல் பக்தி இல்லை. ரியல் பக்தி இல்லை. அது ஒரு ட்ரெடிஷனல் ஆயிடுச்சு. Thanks for watching. To watch our full video, please